வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தாஸ் கேக்ஸ். இன்றைக்கி வந்து ஃபாண்டன்ட்டில் எப்படி பட்டர்ஃப்ளைஸ் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்படி டிஃப்ரெண்ட் கட்டர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது, வேறு வேறு மாதிரி கட்டர்ஸ் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக், இதுவும் பிளாஸ்டிக். இது வந்து இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து எங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் விழும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ அதே போல் இங்கே இருக்குது, இதுவும் அதே போல் ஒரு இம்ப்ரெஷன் உள்ளது. இது வேறு சைஸ், வேறு டிசைன், இதில் வேறு டிசைன் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பட்டர்ஃப்ளைஸ்னால் வந்து நிறைய டிசைன்ஸில் இருக்கும், நிறைய கலர்ஸில் இருக்கும். இப்போ நான் ஒயிட் ஐசிங் எடுத்திருக்கேன். வந்து எல்லா கலர்ஸ்லேயும் அழகழகான கலர்ஸில் நீங்கள் செய்யலாம். பெஸ்டல் கலர்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டார்க் கலர்ஸ்லேயும் இருக்குது பட்டர்ஃப்ளை, பிளாக்லெல்லாம் கூட இருக்குது. ஸோ என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ ஃபாண்டன்ட்டை நல்லா பிசைஞ்செடுங்க முதல்ல. இட்ஸ் வெரி ஈஸி டு மேக். இது நீங்கள் செய்ய எடுத்தீங்கன்னா நிறைய செய்து அப்படியே வச்சுருங்க, அது வந்து இருக்கும். அப்புறம் ஒரு கேக் ஆர்டர் வந்ததுன்னா அப்பப்போ செய்துட்ருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ அதனால் அது ரெடியாக இருந்ததுன்னா ஈவன் ஃப்ளவர் பெட்டல்ஸ் கூட ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுருக்கலாம் நீங்கள். ஓகே, அப்படியே வச்சு கட் பண்ணிடலாம். இதை வெளியில் எடுக்கிறப்ப வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரஷ்ஷால் இல்லைன்னா இப்படி ஒரு கெஜெட்டால் நீங்கள் இதை கொஞ்சம் தள்ளி எடுக்க வேண்டி வரும் சில சமயம். ஸோ இது பாருங்கள், இதை இப்படியே எடுத்து எப்பவும் போல் இந்த ஷேப் எடுக்கிறதுக்காக இப்படி வச்சிடலாம். சைடில் வச்சிங்கன்னா அது அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். இது ஒன்று பண்ணி பார்க்கலாம். இந்த ஷேப் எப்படி வருது பாருங்கள், அழகாக இருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பை நாங்கள் பண்ணலாம். இது இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணால் அந்த ஷேப் வரும். பாருங்கள், இந்த ஷேப் விழுந்திருக்கு. ஸோ அந்த இம்ப்ரெஷன் அளவிலும். ஸோ இது பாருங்கள், இது வந்து வேறு ஷேப், இது வந்து சின்ன கட்டை, ஆனால் அதில் இம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் மட்டும்தான் பட்டர்ஃப்ளைஸ் செய்து காட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை வந்து நிறைய கலர்ஸில் வந்து செய்யலாம். நான் ஏற்கனவே நிறைய கலர்ஸில் செய்து வச்சுருக்கிறேன், நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம். இது வந்து இம்ப்ரெஷனோடு இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ், எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து மெட்டல் கட்டர். அப்புறம் இது வந்து சாதாரண அந்த பிளாஸ்டிக் கட்டை, அதாவது இந்த கட்டை, இதில் கட் பண்ணது தான் இது. ஸோ இதெல்லாம் இப்போ அந்த ஷேப்பெல்லாம் வச்சு இது மாதிரி ஒரு இதில் வச்சு எல்லாம் அந்த ஷேப் எடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம். ஸோ இது நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு இப்போ என்ன செய்யணும்னா, ஓகே, இந்த பட்டர்ஃப்ளையை வந்து நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம்னா, இது பாருங்கள், இது வந்து ஒயிட் ஐசிங். இந்த ஒயிட் ஐசிங்கை வந்து இப்படி ஒரு கோன் ஷேப்பில் நீங்கள் இப்படி கோன் மாதிரி செய்து எடுக்கணும். எக் ஒயிட் எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கணும். கோன் ஷேப்பை வந்து நடுவில் வச்சு இப்படி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இது காஞ்சதுக்கப்புறம், நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிளாக் பெயிண்டால் நீங்கள் அப்படியே இதில் ஒரு 2 டாட்ஸ் நீங்கள் இதில் வச்சிடலாம். ஸோ இது வந்து இப்படியே காய விடுங்க.
காய விட்டு அதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அது அப்புறம் செய்யலாம். ஸோ இது பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளையில் ஒரு டிசைன் இருக்குது. ஸோ அந்த டிசைன் இருக்கிறபடியாக அந்த டிசைனை ஃபாலோ பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் அப்படியே காய விடணும். காய விட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேறு கலர் போடலாம். என்னால் பாருங்கள், ஒரு ரவுண்டாக இருக்குது, ஓவல் ஷேப் டிசைன் ஒன்று இருக்குது 2 பக்கமும். ஸோ அதுக்கு வந்து வேறு கலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த நடுவில் இது ரெட்டில் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். பிளாக் கலர் எடுத்துருக்குறேன். இது நல்லா நீங்கள் செய்யும் போது தயவுசெய்து நல்லா காய விடுங்க, அதுக்கப்புறம் இது செய்யுங்க. இல்லைன்னா அது ஸ்மஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஸோ இதை போல் நீங்கள் மற்ற பட்டர்ஃப்ளைஸையும் நீங்களே கலர் பண்ணி எடுக்கலாம். இது பாருங்கள், பேஸ்டல் கலர்ஸில் இருக்குது. இதில் வந்து நான் எந்த டிசைனோ வேறு கலர்ஸோ எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ நைட்ஸில் வந்து ஒரு பார்ட்டிக்காக நீங்கள் கேக் செய்கிறதாக இருந்தால் இந்த மாதிரி இந்த கிளிட்டர் போட்டு நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ பாருங்கள், வித்தியாசமான ஷேப்ஸ், வித்தியாசமான கலர்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வண்ணத்தி பூச்சி, அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு நான் செய்து காட்டினேன். ஸோ அதே போல் இது வந்து உங்களுடைய இமேஜினேஷன் தான். ஏன்னா பல விதமான டிசைன்ஸில் வண்ணாத்தி பூச்சி இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த பிளாக்கில் வந்து கொஞ்சம் கிளிட்டர் பவுடர் போட்டிருக்கேன். எல்லோரும் இந்த அழகான ஒரு கேக் டெக்கரேஷனை கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். இதே போல் மீண்டும் ஒரு அழகிய ஒரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.